வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். மகியங்கனை விபத்தில் 10 பேர் பலி. 3 நாட்களில் இடம்பெற்ற விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 42ஆக அதிகரிப்பு. நாட்டின் பல பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை. சில விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கு மாற்றம். இனி விரிவான செய்திகள். மகியங்கனை நகரில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் உயிரிழந்த 10 பேரின் சடலங்களும் மகியங்கனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு, கல்லடி மற்றும் கருவப்பங்கேணி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை 1:30 அளவில் மகியங்கனை தேசிய பாடசாலை கரையில் இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையிலிருந்து தேத்தலாவை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் மகியங்கனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேன் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியது. நான் தற்போது இருக்கின்ற இந்த பதுளை மகியங்கனை பிரதான வீதி இன்று அதிகாலை சில உயிர்களை பலி கொடுத்தது. வேன் ஒன்றும் பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் ஒன்றுக்கொன்று மோதியதிலே 10 உயிர்கள் இன்று பலியாகின. சிலர் வைத்தியசாலையில் இருக்கிறார்கள். இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற பொழுது பஸ்ஸின் சாரதி தேநீர் குடிப்பதற்காக பஸ்ஸை நிறுத்திவிட்டு ஓரிரு நிமிடங்கள் தான் முன்னகர்ந்திருப்பார். நான் இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து சில இடங்கள், அதாவது இந்த சில தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் அந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. மட்டக்களப்பிலிருந்து சுற்றுலா சென்ற 2 குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கொழும்பில் உள்ள உறவினர்களின் வீட்டுக்கு சென்றுவிட்டு அம்பாறை சென்று கொண்டிருந்த போது விபத்து சம்பவித்துள்ளது. விபத்து இடம்பெற்ற போது ஹைஸ் வேனில் 12 பேர் பயணித்துள்ளதுடன் இதில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 காயமடைந்த நிலையில் பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் மட்டக்களப்பு கல்லடி டச்பார் வீதியை சேர்ந்த 48 வயதான ஒருவரும் அவரது 42 வயதான மனைவியும் உயிரிழந்துள்ளனர். இவர்களது பிள்ளைகளான 19 வயதான மகன் மற்றும் 10 வயது மகள் ஆகியோரும் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். கருவப்பங்கேணி 1ஆம் குறுக்கு வீதியை சேர்ந்த 34 வயதான ஒருவரும் அவரது 27 வயதான மனைவியும் 3 வயதான இரட்டை பெண் குழந்தைகளும் இந்த விபத்தில் பலியானவர்களில் அடங்குகின்றனர். குறித்த பெண்ணின் தாய், தந்தை ஆகியோரும் விபத்தில் பலியாகியுள்ளனர். 9 மணி போல இரவு தான் கால் எடுத்து சொன்னாங்க. என் மம்மிட்டு சொல்லுங்க, நான் 9 மணிக்கு வெட்டி கிளம்பிட்டோம், காலையெல்லாம் வருவோம். இரவு இவர் இங்கே அவையோட துணைக்கு வந்து காலையில் கதவை தட்டி செஞ்சுட்டு இப்படி போன வாகனம் ஆக்சிடென்ட்னு சொல்லி 10 பேர் செத்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் தம்பி கால் எடுத்து எங்களுக்கு இந்த மெசேஜ் கிடைச்சி. விபத்தில் உயிரிழந்த ஷெரீபி மட்டக்களப்பு புனித சிசிலியா மகளிர் கல்லூரியில் தரம் 5 கல்வி பயின்று வருகின்றார். விளையாட்டில் திறமையான ஒரு மாணவி. அப்படிப்பட்ட ஒரு மாணவியர் இழப்பு எங்களுக்கு பாடசாலை சமூகத்துக்கும் ஈடு செய்ய முடியாது. விபத்தில் பலத்த காயமடைந்த 13 மற்றும் 16 வயதான 2 சிறுமிகளும் மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை பஸ்ஸில் பயணித்த 6 பேர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியதுடன் அவர்கள் மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டு மகியங்கனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலங்கள் இன்றிரவு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன.
විශේෂයෙන්ම රාත්‍රී ගමනක් යද්දි ගමන් කරද්දී குறிப்பாக இரவு நேரத்தில் பயணிக்கும் போது சாரதிகள் தொடர்பில் அதிகம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. நள்ளிரவு 1:35 என்பது நன்கு நித்திரை செல்லும் நேரம். சாரதியுடன் பேசிக்கொண்டு செல்லும் பொறுப்பு பயணிகளுக்கு இருக்கின்றது. அத்தோடு சாரதிகளுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. நித்திரை கலக்கம் என்றால் வாகனத்தை நிறுத்தி ஓரளவு நித்திரை கொள்ள வேண்டும். வாகனத்தை நிறுத்தி முகத்தை கழுவி தேநீர் அருந்திவிட்டு பின்பு நித்திரையை போக்கிக் கொள்ள வேண்டும். මුහුණ සෝදාගෙන ඒ ගමන් කිරීමයි සිදු කළ යුත්තේ. இதேவேளை ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரை நாட்டில் இடம்பெற்ற விபத்துகளில் 42 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நிலவும் வறட்சியால் 1,29,053 குடும்பங்களைச் சேர்ந்த 5,80,717 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வறட்சி காரணமாக யாழ் வேலனை பிரதேசத்திற்கு உட்பட்ட சரணைதீவு கிராமத்தில் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். சுமார் 700க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வரும் இந்த கிராமத்தில் வாழும் மக்களின் பிரதான ஜீவனோபாயமாக மீன்பிடி, புகையிலை செய்கை மற்றும் வேளாண்மை இருந்து வருகின்றது. வடமாகாண புகையிலை மற்றும் மரக்கரை உற்பத்தியில் பிரதான பங்கு வகிக்கும் வேலனை சரணைதீவு கிராமத்தில் தற்போது கடும் வறட்சி நிலவி வருகின்றது. சரவணை கிராமத்தில் நிலவி வரும் கடும் வறட்சியினால் குடிநீர் மற்றும் தங்களின் விவசாயத்திற்கு நீரை பெற்றுக்கொள்வதில் இந்த மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மழை இல்லாதால கிணறுல தண்ணி இல்லை, வீட்டில் குடிக்க பாவனை தண்ணி இல்லை, சரியான கஷ்டம். என்ன ஒரு மாதம் போனால் சரியான வறட்சி, ஒன்றும் செய்யலை. வீடுகளில் இருக்க வைக்கையாக கிடக்கு, என்ன செய்யறதே தெரியாமல் இருக்கிறோம் நாங்கள். 2 நாட்களுக்கு ஒரு முறை வேலனை பிரதேச சபையினால் இவர்களுக்கான குடிநீர் பவுசர்கள் மூலம் வழங்கப்படுவதாகவும் அது போதுமானதாக இல்லை எனவும் சரவணை கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இங்குள்ள கால்நடைகளும் நீரின்றி பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றன. நீர் தட்டுப்பாடு சரியான, சின்ன பிள்ளைகளோட குளிக்கிறதுக்கு முழுகிறதுக்கெல்லாம் சரியான கஷ்டம். கிணறுகளும் வற்றி போதும், என்ற உப்பு தண்ணி அதுகளும் தான். வெயில் வெக்கையால வறட்சி தான். கால்நடைகள் எல்லாமே இப்போ வெயில் இந்த மேயறதுக்கு வீட்டுகள் அதுகளும் இல்லாதால ரோட்டா செத்து கிடக்க வேண்டிய இதுகளும் இருக்குது. கோயில் கிணறுகள் மற்றும் சில பொது கிணறுகளில் உள்ள நீரை பயன்படுத்தி வருவதாகவும் இந்த வறட்சி நிலை நீடித்தால் அந்த கிணறுகளின் நீரும் வற்றி போகும் என மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். கேகோலை களிகமுவ விந்தனிய தோட்டம் 50 ஏக்கர் பிரிவு தோட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். சுமார் 24 குடும்பங்கள் இந்த தோட்டத்தில் வசித்து வருகின்றன. மழை இல்லாத காரணத்தால் இந்த மக்கள் நீருக்காக பல மைல் தூரம் நடந்து சென்று நீரை பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அந்த நீரும் குறைவடைந்து வருவதாகவும் இந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். நான் விடிய 3 மணிக்கு கொண்டு பேசனை போட்டேன்னு சொன்னேன்னா, தம்பி நான் 6 மணிக்கு தான் போயிட்டு பேசன் நிறைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அப்போ எத்தனை அவர் தண்ணி எத்தனை அவர் போகுதுன்னு பாருங்கள், ஒரு பேசன் ஒன்று நிறையிறதுக்கு. அப்போ அதை கொண்டாந்து நாங்கள் வீட்டில் வச்சுட்டு தான் நாங்கள் வேலை வெத்தளத்துக்கு போகிறதுன்னு சொன்னால் போகணும். அதுக்கு டைமு பிந்தி போயிடுச்சுன்னு சொன்னாக்க எங்களுக்கு வேலை தளப்புக்கு போகிறதுக்கு டைம் இல்லாட்டி போனால் போகிறதுக்கு இயலாது. தண்ணி கேட்டாலும் பிள்ளைங்க ஒரு அவசரத்துக்கு வந்து ரோட்டில் போகிறவங்க வந்து ஒரு தண்ணி கேட்டாலும் குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல இயலாது. இல்லைன்னு சொல்லக்கூடிய கடமை இருக்கு எங்களுக்கு. தண்ணி இல்லை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, என்ன செய்யறது? நாங்கள் இதில் தான் வந்து குளிக்கிறோம். இப்போ எங்கே தான் போகிறதுங்க? இந்த தண்ணியை நிறைக்க நாங்கள் இப்போ ஒரு 3 ஹவராக இங்கே உட்காந்துருக்கணும். இந்த ஒரு பானை தண்ணி நிறைக்க, அதுவும் 24 குடும்பம் இருக்குது. 24 குடும்பம் வந்து இங்கே உட்காந்துருக்க இயலாது. மொனராகலை இங்கினியகல சேனநாயக்க சமுத்திரத்தின் நீர்மட்டமும் நிலவும் வறட்சியினால் வற்றி போயுள்ளது. 110 அடி உயர நீர்மட்டத்தை கொண்ட இந்த குளத்தில் தற்போது 70 அடிக்கு மாத்திரமே நீர் காணப்படுகின்றது. இந்த குளத்தை நம்பி விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள கிழக்கு மாகாண விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். ரயில் மார்க்கங்கள் பலவற்றில் ரயில் சேவைகள் தாமதமாக கூடும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது.
கடும் மழையுடனான வானிலை காரணமாக ரயில் மார்க்கங்களில் மரங்கள் மற்றும் மின்சார கம்பிகள் விழுந்துள்ளதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனிடையே சபரகமுவ மத்தியத்தின் உவா மேல் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணம், புலனறுவை மற்றும் மன்னார் மாவட்டங்களில் 50 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் இடிமின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடி மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை கடும் மழை காரணமாக ஹட்டன் நகரின் சில பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக சில வீதிகளில் வாகன போக்குவரத்து 2 மணித்தியாலத்துக்கு தடைப்பட்டது. மலையகத்தின் பல பகுதிகளில் பனிமூட்டம் நிலவுவதால் காசல்ரி, மௌசாகலை மற்றும் மேல்கொத்மலை போன்ற நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த சில விமானங்கள் சீரற்ற வானிலை காரணமாக மத்தள விமான நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க பகுதியில் இன்று பிற்பகல் 4 மணி முதல் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதாகவும் இதனால் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்படவிருந்த 4 விமானங்களை மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்க விமான நிலைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கமைய ஜகார்த்தா, கோலாலம்பூர், சிங்கப்பூர் மற்றும் கட்டாரிலிருந்து வருகை தந்த விமானங்கள் மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்கப்படுவதாக எமது விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் மாந்தை மேற்கில் நேற்று மின்னல் தாக்கியதில் வீடொன்று சேதமடைந்துள்ளது. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வண்ணாகுளம் கிராமத்தில் நேற்று பிற்பகல் மின்னல் தாக்கியதில் வீடொன்று சேதமடைந்துள்ளது. வீட்டில் இருந்த பொருட்கள் எரிந்து அழிவடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மின்னல் தாக்கிய போது வீட்டில் எவரும் இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டில் உள்ள சாமான் முழுக்க அவ்வளோ சாமான் இதுக்குள்ள அள்ளி போட்டு உள்ளுக்கு வைக்கலான்னு சொல்லி இதுக்கு அள்ளி போட்டது. வாட்ட பொங்கல், தையல் மிஷின், மற்ற மருந்தடிக்கிற பம்ப், ஜெனரேட்டர். பாதாள உலக குழு தலைவர் மாகந்துரை மதுஷுடன் துபாயில் கைது செய்யப்பட்டு இன்று காலை நாடு கடத்தப்பட்ட மதுஷின் உறவினர்கள் 2 உள்ளிட்ட 6 பேர் தொடர்ந்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் உள்ளனர். நாடு கடத்தப்பட்ட குழுவினரில் மாகந்துரை மதுஷின் சிறிய தந்தை மற்றும் உறவுமுறை சகோதரர் ஒருவரும் அடங்குகின்றனர். மதுஷுடன் துபாயில் கைது செய்யப்பட்ட 21 பேர் இதுவரை நாடு கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். சபாநாயகர் கரு ஜெயசூரியவிற்கு விசேட கௌரவ நாமம் ஒன்றை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அமரபுர சங்க சபை தீர்மானித்துள்ளது. அமரபுர சங்க சபையின் நிறைவேற்று குழு கூட்டம் நேற்று பிற்பகல் கல்கிசை தர்மபாலாராம விகாரையில் நடைபெற்றது. சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் தேசிய சபை மற்றும் சமூக சேவையை பாராட்டி விசேட கௌரவ நாமத்தை வழங்குவதற்கு இதன்போது சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை உலகின் போதைப்பொருள் மத்திய நிலையமாக மாறியுள்ளது. அதிலிருந்து இலங்கை மீட்டெடுத்து எதிர்காலத்தில் வரும் எந்த ஒரு சவாலையும் தீர்ப்பதற்கு சக்தியும் தைரியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த நாட்டை சரியான பாதையில் இட்டுச் செல்வதற்காக எமது நாட்டின் பிரச்சினைகளை அடுத்த பரம்பினருக்கு வழங்கக்கூடாது. ஆகவே இந்த பிரச்சினைகளை ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அனைத்து கட்சியினதும் தலைவர்கள் ஒரே மேசையில் அமர்ந்து கலந்துரையாட வேண்டும். அதுவே அடுத்த பரம்பரைக்கு நாம் செய்யக்கூடிய பாரிய சேவையாகும். மின்சக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க இன்று மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்திருந்தார். மட்டக்களப்பு வாழைச்சேனை மின்பாவனையாளர் சேவை நிலையத்துக்கு சென்ற அமைச்சர் ரவி கருணாநாயக்க அங்கு ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். அதன் பின்னர் வாழைச்சேனை கிரிட் உபநிலையத்தினை அமைச்சர் பார்வையிட்டார். இதனை குழப்பும் நோக்கத்தில் உள்ள சிலர் இந்த பிரச்சினை தற்காலிகமாகவே தீர்க்கப்பட்டுள்ளதாக கூறி திருப்தி அடைகின்றனர். எனினும் இங்கு பிரச்சினை உள்ளதாக கூறுகின்றனர். தொடர்ந்தும் மின்சாரத்தை வழங்குவதற்கு இலங்கை மின்சார சபை அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது என்பதனை அப்பாவி மக்களுக்கு கூற விரும்புகின்றேன். அதற்காக நாம் செயற்படுகின்றோம்.
கொழும்பு மாநகர ஆணையாளர் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு ஏற்ப அவர் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு சேவை ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை எதிர்பார்த்திருப்பதாக மேல்மாகாண ஆளுநர் ஆசாத் சாலி தெரிவித்துள்ளார். மீதோட்டமுள்ள குப்பைமேடு சரிந்து வீழ்ந்தமை தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சிபாரிசுகளுக்கு ஏற்ப கொழும்பு மாநகர ஆணையாளர் VK அனுர கடந்த வருடம் மார்ச் 2 பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். எனினும் முன்னாள் ஆணையாளர் ஹேமகுமார நாணயக்கார மீண்டும் அவரை அந்த பதவியில் நியமித்தார். கொழும்பு மாநகர சபையினால் மீதோட்டமுள்ள கழிவகற்றும் திட்டம் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என ஓய்வு பெற்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியான கலாநிதி சந்திரதாச நாணயக்கார தயாரித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிய முறையில் கழிவு முகாமைத்துவம் மேற்கொள்ளப்படாமையினால் மாநகர சபைக்கு ஏற்பட்டுள்ள நட்டத்திற்கு மாநகர ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தயாரித்த விசேட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குப்பைமேடு சரிவினால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நட்டஈடு வழங்குவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைமையை பயன்படுத்தாமையினால் அரசாங்கத்தினால் செலவு செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ள மேலதிக செலவுகள் தொடர்பில் குறித்த அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் ஆஃபீஸர் எடுத்த போகிறோம், நாங்கள் தனி இன்னொரு கமிட்டி ஒன்று போட்டு இந்த 2 ரிப்போர்ட்டையும் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி நாங்களும் எங்களோட ரிப்போர்ட்டை பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அனுப்பி வைக்கிறோம். நாளைக்கு தான் அவங்க கூடுறாங்க. அவங்க கூடினத்தோட அவங்க அந்த தீர்மானத்தை எடுத்து அவங்க அனுப்பினத்தோட அனுரையை அந்த இடத்துலேருந்து மாற்றுவாங்க. மாற்றின பிறகு அந்த கவுன்சிலில் நிறைய வேலை இருக்குது. எனக்கு ஏதாவது மக்களுக்கு தேவையான ஒரு கவுன்சில் தான் கொழும்பு மாநகர சபைன்னு நிறைய வேலை செய்ய வேண்டிய ஒரு இடம், நிறைய வேலை ஈக்கிற இடம், துப்புரவாக பசுந்தாக நல்லா வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு கவுன்சில். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் கொழும்பு மாநகர சபை எந்த மாதிரி லெவலுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு ஊழல் 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 நிறைஞ்ச ஒரு கவுன்சிலாக கொழும்பு மாநகர சபை தொடர்ந்து மக்கள் பேசிக்கொண்டு வராங்க. அதனால் அந்த ஊழலை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எத்தனையோ பெட்டிஷன்ஸ் ஒரு நாளைக்கு வந்து கொண்டிருக்குது. அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து யார் யார் தவறு செஞ்சுக்காங்களோ அவ்வளோ பேரையும் அந்த இடத்துலேருந்து கலட்டுறதுக்கு நாங்கள் பின்னு போக மாட்டோம். நாங்கள் வவுனியா ஓமந்தை கமநல சேவைகள் நிலையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கருத்து தெரிவித்தார். தமிழ் தலைமைகள் கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்த தவறிவிட்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது தெரிவித்தார். கடந்த 4 வருட காலமாக நாங்கள் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தோம். அந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஊடாக எங்களுடைய பிரதேசங்களுடைய அபிவிருத்தி, அதே மாதிரி நீண்ட காலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளை காணலாம் என்று சொல்லி நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இந்த 4 வருட காலமும் அது தெற்கில் பல்வேறுபட்ட அரசியல் குழப்பங்கள் இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அல்லது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்க சந்தர்ப்பங்களை மக்களுக்காக பயன்படுத்தலை. பாதுகாப்புக்கு ஒதுக்குற பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த யுத்த பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்திக்கும் பெருந்தொகையான நிதியை பெற வேண்டும் என்ற விடயங்கள் அங்கே எதுவும் வலியுறுத்தப்பட வேண்டும். மட்டக்களப்பு ஓட்டமாவடி மீராவோடை வாராந்த சந்தை வர்த்தகர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி கரந்தாய்காணியில் மீள்குடியேறிய மக்களை அப்புறப்படுத்துமாறு கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பளை போலீசாரினால் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தென்னை அபிவிருத்தி சபையினால் பயன்படுத்தப்பட்டு வரும் காணியில் அனுமதியின்றி வேலிகளை பிடுங்கி சட்டவிரோதமாக உட்பிரவேசித்து கூடாரம் அமைத்து தங்கியிருக்கும் அனைவரையும் அப்புறப்படுத்தி எதிர்வரும் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் வகையில் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவினை அடுத்து நேற்று மீள்குடியேறிய மக்கள் வெளியேறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கோட்சியில் இருந்து எங்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்குது. நீங்கள் 30ஆம் தேதி வரையும் இந்த காணிக்கு இருந்து கோட்சி அனுமதியை மதித்து வெளியேறும்படியும் அதுக்கு மதிப்பளித்து கோட்சின் நடவடிக்கையை மதிப்பளித்து நாங்கள் அனைவரும் இந்த காணிக்கு இருந்து தற்காலிகமாக வெளியேறுறோம். திருகோணமலை தோப்பூர் கல்லாம்பத்தி 10 வீட்டுத்திட்ட கிராமத்தில் புகுந்த காட்டு யானை மக்களின் உடைமைகள் மற்றும் தோட்டங்களை சேதப்படுத்தியுள்ளது.
இன்று அதிகாலை காட்டு யானை கிராமத்திற்குள் புகுந்துள்ளதுடன் தென்னை மரங்கள், வாழை மற்றும் மாமரங்களை துவம்சம் செய்துள்ளது. மீள்குடியேற்ற கிராமமான தோப்பூர் கல்லாம்பத்தை 10 வீட்டு திட்ட கிராமத்தில் மின்சார வசதி உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் மக்கள் காட்டு யானைகளால் பெரும் அசௌகரியத்தை எதிர்கொண்டுள்ளனர். இந்த கிராமத்திற்குள் காட்டு யானைகள் உட்புகுவதை தடுப்பதற்கு யானை வேலி அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கரண்ட் வசதியோ டாய்லெட் வசதியோ ஒன்றும் இல்லாமல் இருக்குது. மிச்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை வச்சுட்டு இதில் படுக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. இரவில் யானை வாரது கூட எங்களுக்கு விளங்குதில்லை. அப்படி இப்போ யானை வாழை தென்னை எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் தரமட்டமாக்கி எல்லாத்தையும் கழிச்சு போட்டு கிடக்கு. 6 மணி பட்டா யானை வருது, 6 மணி 7 மணி பட்டா யானை வருது. இதால் பயிர்கள் வச்சுக்கலாது. இதில் பக்கத்தில் மக்கள் குடியிருந்துக்கல பயத்தில் எல்லா மக்களும் ஓடுது. இதேவேளை அம்பாறை ரக்காமம் பகுதிக்குள் நேற்று மாலை உட்புகுந்த காட்டு யானை ஒன்றை பொதுமக்கள் இணைந்து விரட்டியுள்ளனர். சில மணித்தியால முயற்சியின் பின்னர் யானை காட்டுக்குள் விரட்டப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை தோப்பூர் கல்லாம்பத்தை கிராமத்தில் சேதம் விளைவித்த யானைகள் மாலை தோப்பூர் அல்லை குளத்தில் உலாவின. யாழ் தென்மராட்சி வரணி இடைக்குறிச்சி ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாலயத்திற்கான மைதானம் இன்று கையளிக்கப்பட்டது. குறித்த பாடசாலைக்கான மைதானத்தை அமைக்கும் பணியை இராணுவத்தினர் முன்னெடுத்திருந்தனர். மைதானம் அமைக்கும் பணி நிறைவடைந்ததை தொடர்ந்து பாடசாலை சமூகத்தினரிடம் இன்று மைதானம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன், யாழ் மாவட்ட இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹெட்டியாராய்ச்சி, பாடசாலை சமூகத்தினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு ஓட்டமாவடி மீராவோடை வாராந்த சந்தை வர்த்தகர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீராவோடை சந்தை தொடர்ந்தும் நடத்தப்பட வேண்டும் என கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. மீராவோடை பாடசாலை வீதியில் ஆரம்பமான எதிர்ப்பு பேரணி சந்தை வீதியூடாக மீராவோடை மீரா ஜும்மா பள்ளிவாசல் வரை சென்றது. பள்ளிவாசல் முன்பாக வர்த்தகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓட்டமாவடி பிரதேச சபையால் மீராவோட இந்த வாராந்து சந்தை நடக்கக்கூடாது என்பதற்காக அதுக்குரிய வழக்கு தாக்கல் செய்து எங்களுக்கு சம்மன்ஸ் அனுப்பப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம். இதிலே பயன்பெறுகின்றவர்கள் வறிய இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் இதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் தடை உத்தரவை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற போதிலும் மீராவோடை சந்தையின் செயற்பாடுகள் வழமை போன்று இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வவுனியா மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பமான வானிலையால் விவசாயிகள் தமது செய்கையை கைவிட்டுள்ளனர். எனினும் தூவல் நீர்ப்பாசனத்தினூடாக செய்கையை முன்னெடுத்ததால் நீர் பற்றாக்குறை ஏற்படாது என வவுனியா மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலையால் பெரும்பாலான விவசாயிகள் தமது வாழ்வாதாரமான விவசாயத்தை கைவிட்டுள்ளனர். நீரின்மை இவர்கள் விவசாயத்தை கைவிடுவதற்கான முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இப்போ கடந்த 3 மாதம் கடும் வறட்சி காரணமாக எங்களுக்கு எந்த பயிரும் செய்யலாமல் இருக்கிறது. காரணம் ஒன்று, நீர் இறைத்து காணாது. அடுத்தது வாழைகள் தென்னைகள் எல்லாம் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அதில் வேலையில் வாழை குலைகள் எல்லாம் முறிந்து விழுந்து கொண்டே இருக்கின்றது. எனினும் தூவல் நீர்ப்பாசனத்தினூடாக செய்கையை விடாது தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் என வவுனியா மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் சுட்டிக்காட்டுகின்றார். இதனூடாக நீர் வீண் விரயமாகுவதையும் தடுக்க முடியும் எனவும் அவர் கூறுகின்றார். பயிர்ச்செய்கை நிலத்திலே நாங்கள் மூடுபடை இடுவதன் மூலமும் இந்த மண் நீர் ஆவியாதலை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக தூவல் நீர் பாசனத்தை நாங்கள் கடலை, கௌப்பி மற்றும் சிறிய உயரமுடைய மரக்கறி பயிர்களுக்கு நாங்கள் இந்த தூவல் நீர் பாசனத்தை பாவிக்கலாம். அதே நேரம் சொட்டு நீர் பாசன முறைகள் அன்னாசி, மா, வாழை போன்ற பல பயிர்களுக்கு, பெரிய மரங்களுக்கு இந்த சொட்டு நீர் பாசனத்தை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். கடும் வெப்பம் நிலவுகின்ற போதிலும் தூவல் நீர்ப்பாசனத்தினூடாக பப்பாசி செய்கையில் ஈடுபட்ட விவசாயி ஒருவர் அதில் லாபம் ஈட்டியுள்ளார்.
என்னென்னு சொன்னால் எனக்கு தண்ணி காணாது. வறட்சியான காலங்களில் இந்த தூவல் நீர் பாசன முறைப்படி நான் செய்து பெரிய அளவு லாபம் ஈட்டியிருக்கிறேன். இதால் எனக்கு தண்ணி விரயம் இல்லை. இந்த தேவையான தண்ணி அந்த கண்டுக்கு கிடைக்குது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடுகள் தொடர்பில் கரைத்துறை பெற்று பிரதேச சபையில் கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கரைத்துறை பெற்று பிரதேச சபையின் விசேட அமர்வு இன்று இடம்பெற்றது. கரைத்துறை பெற்று பிரதேச சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகையின் கீழ் உள்ளது. இதன்போது எதிர்வரும் மே 18 அனுஷ்டிக்கப்படவுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வின் ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் பிரதேச சபைகளின் அனைத்து கட்சிகளின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பிரதேச சபை இன்று இந்த கூட்டத்தை நடத்தி நாங்கள் இதை முன்னின்று இந்த நினைவேந்தலை ஒழுங்குபடுத்தி செய்வதென்று இன்றைய கூட்டத்திலே ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அந்த வகையிலே நாங்கள் முள்ளிவாய்க்கால் மக்களையும் எங்களுடன் இணைத்து கொண்டு இந்த நினைவேந்தல் உண்மையிலேயே எல்லா மக்களுக்கும் சொந்தமானது தான். இதற்காக நாளைக்கு நாங்கள் முள்ளிவாய்க்கால் மக்களுடன் முதல் கட்டமாக அவர்களை அழைத்து அங்கே இருக்கிற குழுக்களுடன் சில கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இருக்கிறோம். வாழ்வியல் தத்துவங்களை எடுத்தியம்பும் தொன்மை வாய்ந்த நூலகமாக மலையகத்தின் கூத்துக்கலை விளங்குகின்றது. புராதன சிறப்புமிக்க பாரம்பரிய கலை வடிவம் ஒன்றின் வேரை தேடும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அண்ணன்மார் தங்காள் கதை விசேட தொகுப்பு அடுத்து. இன்றைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னர் தாய் தமிழகத்தில் இருந்து ஈழத்திற்கு பிழைக்க வந்தோர் தழைக்கச் செய்த கலை வடிவங்கள் ஏராளம். வறுமை பிணியில் உழந்து கால் வயிறு அரை வயிறு கஞ்சி குடித்தேனும் அந்த உடல் வளர்த்த என் மூதைகள் தம் உயிருக்கு உயிராய் மலையகத்தில் கலை வளர்க்கவும் தவறவில்லை. காலத்தினால் காவு கொள்ள முடியாத வாழ்வியல் தத்துவங்களின் திறவுகோலாய் விளங்குவதே மலையகத்தின் கூத்துக்கலை. அன்பின் அடையாளமாய் காமன் கூத்து, அறத்தினை வலியுறுத்தும் அர்ஜுனன் தபசு, பண்பினை புகட்டும் ஸ்ரீராமர் காதை, வீரத்தின் விளைநிலமாய் மதுரை வீர நாட்டம், பாசத்தை எடுத்து எம்பும் பொன்னர் சங்கர் என மலையக மக்களின் உயிருடன் கலந்த கலைகள் எண்ணிலடங்கா. மலையக தமிழர்கள் தங்கள் மத்தியிலே கூத்து அடையாளங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூத்து அடையாளங்களில் முக்கியமாக 3 கூத்துக்களை குறிப்பிடுவார்கள். ஒன்று காமன் கூத்து, இன்னொன்று அர்ஜுனன் தபசு, இன்னொன்று பொன்னர் சங்கர். காமன் கூத்தும் அர்ஜுனன் தபசும் பரவலாக வெளியிலே அறியப்பட்டவை. பொன்னர் சங்கர் பரவலாக வெளியில் அறியப்படாதது. காமன் கூத்து காமனை பற்றியும் அர்ஜுனன் தபசு அர்ஜுனன் பற்றியும் குறிக்கிறது. அவை இரண்டும் புராண கதாபாத்திரங்கள். இந்த பொன்னர் சங்கரிலே வருகின்ற பொன்னர் சங்கர் அர்க்காணி ஆகியவர்கள் மனித கதாபாத்திரங்கள். இந்த 3 கூத்துக்களிலும் பொன்னர் சங்கர் கதை மனித வரலாற்றை மனிதர்களை பற்றி கூறுகின்ற கதை ஆகையால் மிக பிரதான இடம் பெறுவதாக நான் அறிகிறேன். மலையகத்தில் பொன்னர் சங்கர் கதையின் வேர் எங்கிருக்கிறது? பொன்னர் சங்கர் கதையை தேடி நாங்கள் செல்லுகின்ற பொழுது 1946-47 ஆண்டுகளிலே அழகர் என்பவர் ஒரு திருவப்பொல என்று சொல்லப்பட்ட பழைய அந்த லயம் ஒன்றிலே உடுக்கடித்து இந்த கதையை பாடி யாசகம் பெற்றதாக அறிகிறோம். இதில் கவரப்பட்ட பலர் அது தாங்கள் ஆடுவதாக கூடியிருக்கிறார்கள். அப்போது ஆரம்பத்தில் இது உடுக்கடி கதையாகவும் வீடுதோறும் பாடப்படும் கதையாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இந்த பொன்னர் சங்கர் மாணிக்க கந்த, செலங்கண்டி, பெரிய மஸ்கேலியா, லட்சுமி தோட்டம், அரிசி தோட்டம், கொஸ்லாந்தை போன்ற 15 தோட்டங்களிலே ஆடப்பட்டதாக அறிகின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது. தோட்ட மக்களின் ஊனோடும் முதிரத்தோடும் கலந்த காமன் கூத்து போல அர்ஜுனன் தபசு போல பொன்னர் சங்கர் மிக முக்கியமான ஒரு கதை. யார் இந்த பொன்னர் சங்கர்? யார்? அண்ணன்மார் தங்காள் கதையின் பொருள் என்ன? கொங்குவள நாட்டு மாவீரர்களின் கதையை நியூஸ் ஃபர்ஸ்டில் நாளையும் எதிர்பாருங்கள்.
முல்லைத்தீவு முள்ளியவளையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. முள்ளியவளையைச் சேர்ந்த 51 வயதான 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதவான் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப் அடுத்து. ஆசிய பளுதூக்கல் சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்க உள்ள இலங்கை குழாம் இன்று அதிகாலை சீனாவுக்கு பயணமானது. தொடரில் இலங்கையை 4 வீரர்களும் 2 வீராங்கனைகளும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இந்த தொடரில் திறமையை வெளிப்படுத்தும் வீர வீராங்கனைகள் 2020 ஆண்டு ஒலிம்பிக் விழாவுக்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்வார்கள்.